கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை இந்த வாரத்துல நாம் தியானம் பண்ணுவோம். ஏசாயா 29 அதனுடைய 22வது வசனம். அதை வாசித்து முடித்த பின்பு நல்ல கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. கைதடுங்க பாருங்க, நல்ல சத்தமா கைதடுப்பா. உண்மையான வார்த்தை உங்களுக்கு எனக்குனே பேசினார் பாஸ்டர் அத்தனை. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த மாசத்துல ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுகிறார், நீ வெட்கப்படவும் மாட்ட, இது உன் முகம் செத்தவும் முகமாக இருக்கும் இருக்க. அல்லேலூயா. உன் முகம் எப்ப சந்தோஷமா இருக்கும். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்த ஆராதனையில அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த நாள்லையும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த யாக்கோபு யார்? ஏசாயா 60:16. நீ ஜாதிகளின் பாடை குறித்து 60:16. நீ ஜாதிகளின் பாடை குறித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்று அறிந்து கொள்வாய். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபின் வல்லவரும் யாக்கோபின் மீட்புமாய் இருக்கிற கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நீ இனி வெட்கப்படுவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை. கைதி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை தந்த ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் மீட்பரானவர், அவர் வல்லவரானவர், அவர் மீட்பரானவர். ஏசாயா 59:20. அவர் யார்? இந்த வார்த்தையை சொன்ன கர்த்தர் யார்? மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே நீர்தலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீட்பர். அல்லேலூயா. ஏசாயா 49:26. உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமான நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிற. பக்கத்துல கையில் சொல்லுங்க, யாக்கோபின் இரட்சகரும் யாக்கோபின் மீட்பருமாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன் முகம் வெட்கப்படாது, உன் முகம் இனி செத்தவனை போல் இருக்காது, ஃப்ரெஷ்ஷா மாறும். எப்பவும் சந்தோஷமா இருப்ப. அஞ்சலியக்க எப்பவும் கை தட்டி பாடணும். இனிமே அல்லேலூயா. கை தட்டி பாடணும். அல்லேலூயா. முகம் செத்து போவது இல்லை, நீ வெட்கப்படுவது இல்லை. ஆமென். ஏசாயா 41:14. 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கைதட்டுங்க பாருங்க. யாக்கோபை பார்த்து சொல்ல, பயப்படாத,
நான் வல்லவன், நான் உன் கூட இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு யாக்கோபை பார்த்து. என்ன செய்யக்கூடாது? உன் முகம் இனி வெட்கப்படும். இனி என்றால் என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் வெட்கப்பட்டீங்க, இதுவரைக்கும் எப்ப பார்த்தாலும் செத்தவன் முகம் போல நாம் தள்ளப்பட்டு இருந்தோம். ஏசப்பசுர இந்த மாசம் அது உனக்கு இருக்காதான் சசி? அல்லேலூயா. இந்த மாசம் அது உனக்கு இருக்காது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏசாயா 46:19. ம் 46:9. சாரி 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இனி நீ வெட்கப்படுவது இல்லை, இனி உன் முகம் செத்து போவதும் இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 10:20. அக்காலத்திலே இஸ்ரவேலின் மீதியானவர்கள், யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லது இஸ்ரவேலின் பரிசுத்த, பக்கத்துல கை கொடுங்களேன். நம்ம ஆண்டவர் யாருன்னா இஸ்ரவேலின் பரிசுத்த. அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இனி உன் முகம் வெட்கப்படாது, இனி உன் முகம் செத்து போகாது. யார் முன்னாலெல்லாம் அவமானமா அழுதுகிட்டே இருக்கிறத விட செத்துடலாம்னு நினைச்சியோ, அவங்க முன்ன நீ வெட்கப்பட மாட்ட, நீ செத்தவனா இருக்க மாட்ட, ஜீவன் உள்ளவனா இருப்ப, உயிர் உள்ளவனா இருப்ப. குமாரையும் ராதாவையும் ஒரு வருஷத்துக்கு முன்ன நான் பார்த்தேன். இப்ப இருந்த அவங்க 2 பேரும் ராஜ்ய தோட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கைதட்டுங்களப்பா. அல்லேலூயா. கைதட்டா. ஆமென். எனக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் ராதாவை ஆசீர்வதிச்சிட்டார்ப்பா. அல்லேலூயா. ஆமென். வட்டிலாம் வேண்டாம், ரிட்டன் கொடு பாஸ்டர். நான் தான் லேட்டா கொடுத்தேன். என்னப்பா அது கொண்டு ஏன் சொல்றேன்னா, செத்தவன் முகம் போல இருக்கிற ஒரு முகம் பிரகாசமா மாறும் இந்த நாள், இந்த மாசம். அல்லேலூயா. கேட்டுப்பா. ஆமென். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர்ட்ட கேட்டது உங்கள்கிட்ட கொண்டு வந்து பேசுறது தெரியுமா? போன மாசம் உள்ள ரொம்ப திட்டிட்டனாக்கும், இன்னைக்கு இருக்குது கொஞ்சம். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகள் கொஞ்சம் ஆசீர்வாதமா சொல்லுங்க ஆண்டவரே. என்ன முகம் இனி நீ வெட்கப்பட மாட்ட மகனே. மச்சானங்களுக்கு சொல்லு, இனி அவங்க முகம் செத்து போகாது, அவங்க செத்த முகமா அவங்களுக்கு இருக்காது, எப்ப சந்தோஷமா இருப்பாங்கப்பா. அல்லேலூயா. காரணம் கலையெல்லாம் போன மாசம் எடுத்துட்டேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், எந்த அளவுக்கு ஆண்டவர் களை எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த தோட்டம் பார்வையை இழுக்கும், நீயும் இழுப்ப. அல்லேலூயா. ட்ரெயின்ல போகும்போது பார்ப்பேன், ட்ரெயின்ல போகும்போது சில இடத்த பார்த்தா அப்படியே புதர் மாதிரி இருக்கும் தோட்டம், சில இடத்த பார்த்தா அப்படியே சுத்தமா அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம் போல இருக்கும். அல்லேலூயா. கலை பக்கத்துல கை கொடுக்கலாம். கலை எந்த அளவுக்கு வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு மகிமையும் கனமும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உனக்கு வரும். நிறைய பேர் தேடி வருவாங்கப்பா. நிறைய பேர் இது தெரியாம கோச்சிக்கிட்டு கோயில்படாத,
ஏசப்பா எந்த அளவுக்கு கண்டிக்கிறாரோ அந்த அளவுக்கு நீ உருவாக்கப்படுவாய். இந்த வாரம் அறிவு கொடுக்கும்போது கீழே ஒரு டைட்டில் போட்டு அனுப்புனேன். போட்டு அனுப்புடா அப்படின்னாரு. அன்னைக்கு தான் ஒரு கேலி எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, உங்க சர்ச்சைக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன் பாஸ்டர். இங்க வந்தோன்னா என் கோத்திரம் உனக்கு பெருசா இருக்கும், என் திட்டு நீ வாங்கிட்டேன்னா செத்தே போயிடுவா என்னையோட, என் விசுவாசிகளை கேளு. ஆமே இல்ல பாஸ்டர், நான் நினைச்சேன் எல்லா சபையிலும் டோஸ் விடுது, மாசம் எல்லா சபையிலும் டோஸ் தான். ஆமா அல்லேலூயா. அப்ப என்னன்னு சொன்னா கலை சொல்லுங்களேன், செதுக்கப்படுவது நம் வாழ்க்கை சிதைந்து போவதற்கல்ல, சிறப்பாய் மாற்றுவதற்கு. அதை பரியாசமாகவோ கிண்டலாகவோ அவமானமாகவோ வேதனையாகவோ நாம் எடுப்போமானால் கர்த்தர் நம்மளை உருவாக்க முடியாது. ஞானம் உள்ளவன் சிந்திக்க கடவன். அல்லேலூயா. ஆமென். சரி, அடுத்து ஏசாயா 27:6. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய் காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். கைதெடுக்க பார்க்கலாம். யாக்கோபு பூத்து காய் காய்த்து. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இருப்ப தெரியுமா, உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா, அப்படி பூத்து காய் காய்த்து இந்த உலகத்தை பல நாள் நிரப்பு நாட்கள் வரும். இந்த மாசம் கனிவுள்ள வாழ்க்கை வாழ். அல்லேலூயா. ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பத்தை நீ சந்திப்ப. உன் குடும்பத்துல, உன் வேலையில, உன் வருமானத்துல ஒரு நியூ பிகினிங். ஆமென். ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புது ஆரம்பம் தோங்கும். ஏசப்பாண்ட சொன்னார், இந்த வருஷம் சபையில நிறைய பேருக்கு நீ கல்யாணம் பண்ண விடலாங்க. கைதட்டாப்பா. நாங்க தான் பண்ணிட்டோம் பாஸ்டர், பண்ணனவனுக்கு இல்ல பண்ணாதவனுக்கு. தண்டபாணி கிராண்டட். அல்லேலூயா. ஆமென். திருமணம் நடக்குமா? உங்க திருமணம் பண்றதுக்குள்ள சர்ச்சு பெருசா இருக்கணும். அதான் சொல்லணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, பூத்து காய்க்கு சொல்லுங்களேன், பக்கத்துல கை கொடுத்து. ஏசப்பா சொல்றாரு, என்ன பார்த்து, பூத்து காய் காய்த்து பூமியை பல நாள் நிரப்பு நாட்கள் வரும். அதனால உன் முகம் வெக்கப்படாது. இனி உன் முகம் செத்து போடாது. நீ உயிருள்ளவன் பேர் வருவ. காரணம் உயிருள்ள ஆண்டவரை தேடுற. அல்லேலூயா. சங்கீதம் 40:27. சங்கீதம் 40:7. 47. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே. கவனிங்க. அல்லேலூயா. கவனிங்க. இப்ப இந்த யாக்கோபு முகம் இனி வெக்கப்படாது அப்படின்னா என்ன? இனி உன் முகம் செத்து போகாதுன்னு சொன்னா என்ன அப்படின்னு எசேக்கியேல் வாழ்க்கையில இருந்து ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை நம்ம தியானம் பண்ண போறோம். யாக்கோபின் வம்சத்தானான எசேக்கியேல் ராஜாவின் கர்த்தர் வெக்கப்பட்ட ஒரு முகத்தை எப்படி சந்தோஷமா மாத்தி இருக்கிறாரு. செத்தவனை போல இருந்த அவன் முகத்தை ஏசப்பா எப்படி ஜீவனுள்ளதா மாத்தி இருக்கிறாரு. அப்படி தியானம் பண்ண போறோம். அவன் வாழ்க்கையில இருந்த அந்த காரியம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், கவனிங்க. அசிரியா தேசத்தினுடைய ராஜாவுடைய பிரதிநிதியான ராட்சாகே என்கிற ஒரு மனிதர், இல்ல இதே பார்க்கணும். அல்லேலூயா. கவனிங்க. இந்த ராட்சாகேங்கிற மனிதன் இஸ்ரவேல் தேசத்துல வந்து இருந்து அந்த தேசத்தை பிடிக்கும்படியாக அநேக தூஷணமான வார்த்தைகளை சொல்லுகிறான். ஜனங்கள்கிட்ட போய் நிறைய குழப்பத்தை உண்டு பண்றான்.
அசிங்கமா பேசுறான். அவன் முகம் வஸ்திரத்தை கிழிச்சு அழுகிற அளவுக்கு தூக்கப்படுகிறது. இன்னொரு இடத்துல ஏசாயா 38 நான் ஏசாயா 37 தான் சொல்ல போறேன். இங்கிலீஷ் என்ன கவனிக்க. 38வது ஏசாயா அதிகாரத்துல ஏசாயா வியாதிப்பட்டான். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ செத்து போவேன்ட்டு. ஆனா திரும்ப அந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார். எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் பக்கத்துல கைவிட இந்த மாசத்தோட எங்கெங்க வெக்கப்பட்டீங்களோ அந்த கர்த்தர் உங்களை அவங்களுக்கு முன்னால யார் உங்க வெக்கத்துக்கு, யார் உங்க கண்ணீருக்கு, யார் உங்க கவலைக்கு, யார் உங்க வேதனைக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னே நல்ல நிமிர்ந்து நடப்ப, மேன்மையா நடப்ப, புகழ்ச்சியா நடப்ப, கீர்த்தியா நடப்ப கர்த்தரே செய்வார். அத அல்லேலூயா. புரிஞ்சவங்க கைதட்டுங்க பார்க்கலாம். இப்ப என்னன்னா இவன் வந்து தேசத்தை தூசிக்கிறான். ஏசாயா 36:4 நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்று தூசிக்கிறான். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? உன் நம்பிக்கையை குறிச்சு எசேக்கியா ராஜாவுடைய நம்பிக்கையை தூசிக்கிறான். ஏன்னா எசேக்கியா ராஜா என்ன பண்ணானா, இஸ்ரவேலுக்கு ராஜாவை ஆன உடனே இஸ்ரவேல் இருக்கிற எல்லா விக்கிரகத்தையும் அடிச்சு உடைச்சான். மோசே நியமித்த அந்த வெண்கல சர்ப்பத்தை கூட உடைச்சான். விக்கிரக ஆராதனை தேசத்துல இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப ராஜாவை சொன்னா அவனுடைய வைராக்கியத்தையும் அவன் நம்பிக்கை கொச்சப்படுத்துறான். அடுத்து ஏசாயா 36:5 நீ என்னை விரோதிக்கும்படி யாரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறாய் என்று சொல்லி அவன் நம்பிக்கையை கொச்சப்படுத்துறான். முதல்ல அவனுக்கு இருந்த அந்த தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை கொச்சப்படுத்துறான். இரண்டாவது அவனுக்கு இருக்கிற அந்த ஆள்பலம், அந்த தேசத்தில் இருக்கிற அவனுடைய கௌரவத்தை கொச்சப்படுத்துகிறான். ஏசாயா 36:6, ஏசாயா 36:9 வாசிக்க பார்க்கலாம். நீ என்னிடத்தில் கவனிங்க, அவன் எகிப்துல அவனுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள கொச்சப்படுத்துறான். பக்கத்துல கை கொடுக்கல. உன் நம்பிக்கைய யாரு கொச்சப்படுத்தினாங்களோ, யாரு பரியாசம் பண்ணாங்களோ, உன்னை யார் விரோதிச்சாங்களோ, உன்னை உனக்கு உதவி செய்த, உனக்கு உதவியா இருந்தவங்களை யாரு தூசித்தாங்களோ அவங்க முன்ன கர்த்தர் உன் வெக்கத்தை சரி செய்ய போறாரு. நீ நிம்மதியா வாழுவ. அல்லேலூயா. அடுத்து ஏசாயா 36:7 தெய்வ பக்தியை தூசிக்கிறான். எசேக்கியா ராஜாவுடைய தெய்வ பக்தியை தூசிக்கிறான். ஏசாயா 36:8 எசேக்கியா ராஜாவுடைய ஆள்பலத்தை தூசிக்கிறான். வாசிப்போம் அந்த 8. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவர்கள் மேல் ஏறத்தக்கவர்கள் சம்பாதிக்க குடும்பம். நான் உனக்கு 2000 குதிரை தரம்பா, அதுல உட்கார்ந்து ஆள் ஒன்று இருக்குதா. அவனுடைய ஆழ்பலத்தை தூசிக்கிறோம். நம்ம கூட நம்மளை பத்தி சிலர் சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க, ஏய் பார்க்கலாமா, நீ வாழ்ந்துறத பார்க்கட்டுமா. ஏசப்ப சொல்ற இந்த மாசம் அவனுக்கு முன்னால உன்னை வாழ வைப்ப. ஹல்லேலூயா. சிலவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்களா, நீ நல்லா இருந்துருவியா, அவங்க முன்ன ஆண்டவர் இந்த மாசம் உன்னை நல்லா ஆக்க போற. கைதுப்பா. ஹல்லேலூயா. ஏய் இந்த மாசம் பாரு, உனக்கு நான் வைக்கிறேன்டா ஒலை. அவனுக்கு பாரு ஆண்டவர் ஒலை வைப்பாரு. இந்த வருஷம் இந்த மாசம் ஒலை வைக்க போற, ஆப்பு வைப்பாரு. ஹல்லேலூயா. ஆள்
ஏசாயா 36:10. இப்பொழுதோ கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறான். ஆண்டவரே நான் அனுப்புனாருங்கிறான். ஆண்டவர் தான் என்ன அனுப்புனாருங்கிறான். சிலவங்க சொல்லுவாங்கல்ல, ஆண்டவர் தான் என் ஆவியை எழுப்பி இருக்கிறார் தேவாலயத்திலே பாஸ்டரை கேள்வி கேட்பதற்கு. சரி சொல்லுவாங்களே, இதே மாதிரி அவன் சொல்றான், ஆண்டவர் தான் என்னை. நான் சொல்றேன் பக்கத்துல கைவிட, தேவ ஆவியானவர் ஏவனும்னா அதுக்கேற்ற பரிசுத்தம் இருக்கிறவன தான் ஏவுவார். திருடனுக்கு துணை போக மாட்டார் ஆண்டவர். நீதிமானோடு தான் அவர் ரகசியம் இருக்குது. அல்லேலூயா. இவன் சொல்றான், எசேக்கியா ராஜா உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஆண்டவரை அனுப்பினார். ஆண்டவர் அனுப்புனார். தூஷணமான காரியங்கள். ஏசாயா 36:13-21 ஜனங்களுடைய இருதயத்தை எசேக்கியா ராஜா விரோதமா திருப்புறான். பக்கத்துல சொல்லுங்களேன், உன் சொந்த பந்தத்தை, உன் கூட நட்பா இருந்தவங்களை உனக்கு விரோதமா திருப்புறவங்களுக்கு முன்னே உன் வெக்கத்தை ஆண்டவர் சரி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 37:9-13 அந்நிய தேசத்தினுடைய காரியங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறது. எத்தியோப்பியா தேசத்தினுடைய வேல்யூவேஷனை வைத்து அந்த நாட்டை நான் ஜெயிச்சிட்டேன், உடனே ஜெயிப்பேன்னு சொல்லி தூசிக்கிறான். இவனோட தூஷணம் இருக்கு. ஆனா இதே தூஷணம் உங்க வாழ்க்கையில சில நேரம் உள்ள வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பக்கத்துல கை கொடுக்கலாம், யார் யாரு எசேக்கியா ராஜாவை ராஜாவை தூஷித்தது போல உங்களுக்கு விரோதமா என்னென்ன தூஷணம் வந்ததோ, என்னென்ன அவமானம் வந்ததோ அவங்களுக்கு முன்னே வெக்கத்தக்கத்தை சரி செய்வார். நீ வெக்கப்பட்டு போக மாட்ட, நீ தலை நிமிர்ந்து நடப்ப. அல்லேலூயா. இந்த தூஷணம் எசேக்கியா ராஜாவுக்கு வந்தது. இந்த தூஷணம் எசேக்கியா ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படித்தானே தெரியும். உங்க வெக்கம் பக்கத்துல சொல்லுங்க, வெக்கம் மாறணும்னா, உங்க அவமானம் மாறணும்னா, எசேக்கியா ராஜா வாழ்க்கையில சில நல்ல சம்பவம் இருந்திருக்குது. அது ஆவியானவர் வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்க அதை கடைபிடிங்க. அல்லேலூயா. இந்த தூஷணம், இந்த அவமானத்துக்கு நடுவுல, இந்த வெக்கத்துக்கு நடுவுல எசேக்கியா ராஜாவுக்கு அது எப்படி சீர்படுகிறது, சரி செய்யப்படுகிறது. இவ்வளவு தூஷணத்துக்கு நடுவுலையும் கர்த்தர் எசேக்கியா ராஜாவினுடைய தலையை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், புகழ்ச்சியாய் மாற்றுகிறார். அப்ப எசேக்கியா ராஜாட்ட என்ன நடந்தது? ஏசாயா 36:21 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும், ராஜாவை சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கும் இவங்க என்ன ரிட்டன் ஆன்சர் சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவர்களுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். கைதுட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுக்கலாம். உன் அவமானம் நீங்கணும்னா, உன் தலைக்குனிவு நீங்கணும்னா, உன் கண்ணீர் நிலைமை நீங்கணும்னா, சில நேரம் நீ மௌனமா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மௌனமா இருக்கும். சில நேரம் பார்த்து சில விஷயங்கள் சைலண்டா. ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை என்னால சீர் பண்ண முடியாது, அவர்தான் செய்யும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் கூட மோசே பார்த்து சொல்லுங்க, சும்மா இருந்தா நான் யுத்தம் பண்றேன். பக்கத்துல சொல்லுங்களேன், நீ எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் மௌனமா தேவ சமூகத்துல உட்காரு, உனக்கு யுத்தம் கர்த்தர் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த மாசம் நடக்கும். அது எங்க நடக்க போறது? உன்
உனக்காக யுத்தம் பண்ணுவாராம் கார்த்திக். ஹல்லேலூயா. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீ மௌனமாயிரு. எனக்கு வாய் இருக்கு, 7 முழத்துக்கு இழுக்க. வேதத்துல வாய் இருக்கிறவன் பிழைத்த சரித்திரம் இல்லை. அதற்கு கைவிடு. நீங்களும் அமர்ந்திருந்து கர்த்தருடைய ரட்சிப்பை பாரு. இந்த மாசம் நிறைய பேசாதப்பா. ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்கு? கையாளுகிறாங்க. அந்த அவமானம் நீங்குவதற்கு, அந்த தூஷணத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு என்ன நடக்குது? ஏசாயா 36:22. அப்பொழுது அந்த தூஷணத்தினுடைய வேதனை கொடூரமா இருந்ததுனால வஸ்திரத்தை கிழிச்சு அழுகிறான். யாரு? ராஜாவுடைய பணிவிடை ஆட்கள். எசேக்கியா ராஜாவுடைய பணிவிடை ஆட்கள் துக்கப்படுறான். பதில் சொல்லுங்களேன். சில விஷயங்கள் தேசத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா எழுப்பும் போது நீங்க உண்மையாகவே கர்த்தருக்கு ஏற்ற துக்கப்படணும். மனுஷனுக்காக துக்கப்படக்கூடாது, கர்த்தருக்காக துக்கப்படணும். இந்த துக்கம் உங்களுக்கு இருந்தது ஒரு மனம். அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஏசாயா 37:1. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்திக் கொண்டு கைதட்டுங்களா? எங்க போறானா? எங்க போறானா? பக்கத்துல கை கொடுக்கல. உன் அவமானம் நீங்கணும்னா, உன் அசிங்கம் நீங்கணும்னா, உன் தலைகுணு நீங்கணும்னா, உன் கண்ணீர் நீங்கணும்னா, உன் கவலை நீங்கணும்னா, உன் வேதனை நீங்கணும்னா, உன் வியாதி நீங்கணும்னா அங்கங்க போவாத. உன் நீதி பிரசித்தப்படுத்த போவாத. கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. பெரிய ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வா. என்ன அந்த பிரேயர், இந்த பிரேயர், நைட் பிரேயர், அம்மா அந்த பிரேயர், இந்த பிரேயர் வச்சு ஏன் உங்களை உள்ள இழுக்குது? எப்படியாவது நீ தேவ சமூகத்தை நீ பார்க்க வேண்டும். எசேக்கியா ராஜா அறிந்து கொண்டான். இந்த பிரச்சனைக்கு தேவாலயம் தான் முடிவு. இந்த பிரச்சனைக்கு யார் முடிவு? யார் முடிவு? நம்ம தேவாலயத்துல வாங்கினா அசிங்கப்படுறோம். தேவாலயத்துக்கு வசிப்போமா? எழுதாத ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். சீக்கிரம் இருக்கு. 1 ராஜாக்கள் 9. மூன்றாவது வருஷம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டு நீ கட்டின ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் அவ்வே கைதட்டி ஆளுங்க. என் கண்களும் என் இருதயமும் அங்கே ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டிலே ஜெபம் பண்ணேன். நீ ஆண்டுடைய கண்ணுக்கு வெளியில இருக்கிற பக்கத்துல சொல்லுங்களேன். நீ எப்பெல்லாம் தேவாலயத்துக்குள் வருகிறாயோ, கர்த்தருடைய கண்ணுக்கு முன்னே, கர்த்தருடைய இருதயத்திற்கு முன்னே நீ வருகிற. அக்கா சாட்சி சொன்னாங்க, ஆண்கிட்ட வந்து அழுதம்பா.
இடத்துல அந்த ஸ்பீக்கர்லாம் பழைய ஸ்பீக்கர்லாம் உள்ள ஒரு ஐயா ஒரு நாள் போன் பண்ணாரு. ஐயா அப்படின்னு, ஐயா உங்க சர்ச்சைக்கு எது வேணும் முக்கியமா அப்படின்னு. பார்த்தா காலையில ஸ்பீக்கர் தூக்கம் உள்ள கரையா ஓலைச்சிச்சுங்களா பார்த்தா என்னடா ஸ்பீக்கர் வைக்கும்போது ஈஸியா இருந்தது, இப்ப எடுக்கலை தூக்கின வெயிட்டா இருக்குன்னு பார்த்தா ஸ்பீக்கர் பாக்ஸ் ஃபுல்லா கரையா போட்டு அவன் தூக்கி ஓட போட்டேன். ஆண்டவரே இந்த வாரம் சர்வீஸ்க்கு என்ன பண்றது, ஒரு புதிய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்றேன். ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு போன் பண்ண, ஐயா வா ஐயா என்ன வேணும் உங்களுக்கு சபைக்கு. ஆண்டவரே நான் மனுஷத்தை மறை விட்டு கேட்டது இல்ல, அந்த மனுஷனே கேட்கறதுனால நான் சொல்றேன். ஆண்டு சொன்னாரு, நான் தான் அனுப்பியிருக்கிறேன்னு சொல்றது. காலையில ஸ்பீக்கர் ஃபுல்லா கரையா அரைச்சிச்சு, ஐயா வாங்க என் கூட. ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்தாரு. ஏன் வாங்கி கொடுக்குறேன்னு கேட்டேன். டாக்டர் போய் பார்த்தேன், என்ன ஒரே செஸ்ட் பெயின், செத்து போய் ஐயா. டாக்டர் போய் பார்த்தேன், படத்துல எடுத்துட்டு போனேன். டாக்டர் போய் பார்த்தேன், அவர் சொன்னார் செக் பண்ணிட்டு உன் இருதயம் பியூரா இருக்குது, ஒரு அடப்பு கூட இல்லைன்னாரு. உயிர் பையன் வந்துச்சு எனக்கு. அதுக்கு ஏன் இப்ப என்ன கூப்பிட்டீங்க? அந்த பணத்தை நான் வீட்டுக்கு கொண்டு போன நான் மனுஷனே கிடையாது. என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறேன். எனக்கு எந்த பொருள்னாலும் எடுத்துக்கணும், அந்த பணத்தை நான் கேட்பேன். உங்களுக்கு வராது சந்தோஷம். நீங்க எப்படியா எப்பட்ட அண்ணன் காரியாம திண்ணை வெறுமையா தானே இருக்கிறீங்க. கர்த்தர் செய்ததை கர்த்தருக்கு கொடுத்து போனது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சாயில அவங்க எவ்வளவு கேட்டாங்க? 50,000 ரூபாய் கேட்டான். ஆமென். ஆனா கர்த்தர் அதை பாதிக்கு பாதியா மாத்தி கையில கொடுத்தாரு. கையில பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்களேன், பக்கத்துல சொல்லுங்களேன். அவமானம் நீங்களும், உன் வெக்க நீங்களும்னா, உன் தலைகுனி நீங்களும்னா, எசேக்கியேல் தேவாலயத்திற்கு போனா. நீ ஆலயத்துக்கு போ, எந்த ஜெபம் வச்சாலும் ஆலயத்துல உட்காரு. அதுக்கு என்ன வெக்கம்? நான் வர மாட்டேன் பாஸ்டர், நீ வரலன்னா உனக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. அடுத்து எசேக்கியேல் ஏசாயா 37 ஏசாயா 37 அதன் 2-5 வாசி. அரண்மனை விசாரிப்புக்காரனாக எலியாக்கீமையும் சம்பரதாகிய செப்னாவையும் ஆசாரியர்கள் மூப்பர்களையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்தில் ரெட்டு உடுக்கினவர்களாக அனுப்பினார். கவனிங்களேன். அடுத்து என்ன செய்ய? ஃபர்ஸ்ட் தேவாலயத்துக்கு போனான் எசேக்கியா ராஜா. ரெண்டாவது என்ன பண்ண தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அனுப்புனான். ஏன் தெரியுமா? ஏன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அனுப்புறான் தெரியுமா? எங்க கிட்ட இன்னும் என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டவனுக்கு. எங்க கிட்ட இன்னும் என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம தீர்க்கதரிசியில எதுக்கு தேடுவோம்? கண்ணுக்குள்ள ஏதாவது தெரியுதா? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா? ஏசப்பா ஏதாவது சொல்றாரா? இதுக்குதான் போவோம். தீர்க்கதரிசி ஏன் தெரிஞ்சது? ஏன் தேடணும்னா கடிந்து கொள்ளுதலுக்காக தேடணும். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுடைய குற்றங்களை உணர்த்தி காண்பித்தான். பக்கத்துல கை கொடுக்கணும். நல்ல ஊழியக்காரன் யாருன்னா, நல்ல தீர்க்கதரிசி யாருன்னா, உன் தவறை நேரடியாய் உனக்கு உணர்த்துவான். அவன் தான் தீர்க்கதரிசி. அதை சொல்லாம ஏசப்பா பணம் தருவாரு, வீரோ நிரப்புவாரு. இவனை கள்ள தீர்க்கதரிசி. அவன் நம்ப. இந்த வார்த்தைக்கு நான் கரெக்டா இருக்கிறேன்னா ஊழியத்துல. ஆமென். அல்லேலூயா. எசேக்கியா தீர்க்கதரிசிகிட்ட அனுப்புறான். எசேக்கியா ராஜா அனுப்புறான் ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட. என்ன விசாரியும் அப்படின்னு என்ன இனி நான் என்ன செய்யணும் ஆண்டவருக்காக. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. ஏசாயா 37:15 பாருங்க.
கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, நீ ஒருவரே. அடுத்து என்ன பண்றான்? கர்த்தரை மகிமைப்படுத்துறான், கர்த்தரை உயர்த்துறான். பிரச்சனை தலைக்கு மேல இருக்குது. இப்ப கேட்கிறான், நீர் ஒருவரே மகிமையானவர், வல்லமையானவர், வானத்தையும் பூமி நீர் உண்டாக்கினவர். பக்கத்துல கை கொடுக்கணும். உன் அவமானம் நீங்கணும்னா, உன் கண்ணீர் நீங்கணும்னா, உன் வெக்கம் நீங்கணும்னா, உன் தலைகள் நீங்கணும்னா, உன் செத்த முகம் சிரிச்ச முகமா மாறணும்னா, நீ கர்த்தரை மகிமைப்படுத்துப்பா, கர்த்தரை புகழ்ந்து பேசுப்பா. வேற யாரையும் பேச, கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடு. எத்தனை பேரு நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இரவு பகல துதிக்கிறேன், அவர் சமூகத்தில் அமருகிறேன்னு சொல்றீங்க? அமருப்பா. தானியேல் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் அவனை சொல்கிறான், அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவங்களுக்கு எல்லாம் செஞ்ச ஆண்டவர் உங்க வெக்கத்தை மாத்த மாட்டாரா? உங்க தோல்வியை மாத்த மாட்டாரா? உங்க செத்து போன முகத்தை அவர் சந்தோஷமா மாத்த மாட்டாரா? மாற்ற முடியும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துப்பார். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 37:17. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, கண்களை திறந்து பாரும். கணக்கறி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். கர்த்தாவே, அஸ்ரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலான மரமும். 14 வாசிப்பார். எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக சொன்னான். கைதட்டுங்கப்பா, பக்கத்துல கை கொடுங்கப்பா. உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், எவ்வளவு வெக்கம் இருந்தாலும், எவ்வளவு அவமானம் இருந்தாலும், எவ்வளவு தலைகுனி இருந்தாலும், எவ்வளவு துக்கமா இருந்தாலும், உங்க முகம் பெத்தவன் முகத்தை போல இருந்தாலும், தேவ சமூகத்துல வந்து எசேக்கியாவை போல நீங்களும் உங்க பிரச்சனைய அவர்கிட்ட சொல்லுங்கப்பா. மாறும். அவன் மாறிச்சு. 37:19. அவர்களின் தேவர்கள் நெருப்பிலே போடப்பட்டது மெய்தான். என்ன சொல்றான்னா, ஆண்டவரே எல்லா விக்கிரகத்தையும் நான் நெருப்புல போட்டுட்டேன், அழிச்சிட்டேன், மெய்தான். பக்கத்துல சொல்லுங்க, உன் வெக்க நீங்கணும்னா விக்கிரகங்கள் எல்லாம் எரிக்கப்படணும். உன் தேசத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் சபையை விட்டு, உன் வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும். அங்கதான் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இவ்வளவு பண்ணாத பாஸ்டர், ஆண்டவர் அவனுக்கு என்னதான் செஞ்சார் அதை சொல்லிட்டு முடிக்க போறேன். வாசிப்போமா? எசேக்கியேல் ஏசாயா 37 அதனுடைய 7வது வசனம். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்துல பட்டயத்தால விழப்பட்டது. எசேக்கியா ராஜாவை ஆண்டவர் சொல்றாரு, யார் உன்னை தூசிச்சாங்களோ அவங்க திரும்பி போகத்தக்க ஒரு இருதயத்தை உண்டு பண்ணி போன இடத்துல அவனை காலி பண்ணிடுவேன். பக்கத்துல கை கொடுப்பா. தீர்க்க தரிசனமான வார்த்தை. உன் வெக்கத்துக்கு, உன் முகம் செத்து போவதற்கு காரணமாய் இருந்தவன் யாரோ அவன் உன்னை விட்டு 7 வழியாய் ஓடத்தக்க ஆவியை அனுப்புவேன்.
போகிற இடத்திலேயே அவனை சாகடிப்பேன். கைவிட்டுங்கப்பா. உன்னை தூசிச்சவனுக்கு வரக்கூடிய நிலைமையா, உன்னை அள வச்சவனுக்கு வரக்கூடிய நிலைமை, உன்னை அசிங்கப்படுத்தவனுக்கு வர வேண்டிய நிலைமை, போகத்தக்க ஒரு ஆவியான கட்டளை ஒன்ன விட்டு. இவன் என்னைக்கு தான் ஆண்டவரே என்ன ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துறானே, பக்கத்திலே இருந்து என்ன குற்ற சாத்தானுடைய முள்ளா இருக்கிறானே, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் உன்னோட்டு போகத்தக்க ஒரு ஆவியான கட்டளையிடுவேன். கைதட்டுங்கப்பா. அவன் உன்னோட்டு போகத்தக்க ஒரு ஆவியை கட்டளையிடுவேன். போனவன் திரும்பி வரமாட்டான். நீ ஒரு செய்தி கேள்விப்படுவ, அவன் இனி இல்லை. அல்லேலூயா. அவன் இனி இல்லை. அல்லேலூயா. 37, 36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ஆசாரியனுடைய பாளையத்தில், அசிரிய தேசத்துடைய பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருந்த போது அவர்கள் எல்லாம் கைதட்டுங்கப்பா. பக்கத்துல கை கொடுக்க முடிக்க போறேன். கர்த்தர் சொல்றாரு, இந்த மாசம் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வெக்கத்துக்கு காரணமா இருந்த, உன் தலைகுனிக்கு காரணமா இருந்த, முகம் செத்து போவதற்கு காரணமா இருந்த, உன் கண்ணீருக்கு காரணமா இருந்த, உன் வளர்ச்சிக்கு காரணமா இருந்த நபர்களை தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் காலி பண்ணுவாரு. அவன் செத்த பிரேதமா மாறிடுவான். நீ சாகணும்னு நினைச்சான்ல, நீ அழணும்னு நினைச்சான்ல, அவன் அழிஞ்சு போவான். நீயோ வாழ்ந்து சுகித்திருப்பான். கைதுல பார்க்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தையே அழிச்சிருன்னு சொல்லி பார்வோன் ராஜா எழுப்பி கற்பத்தில் இருக்கும் போதே ஆண் பிள்ளைகளை கொலை செய்யறதுக்கு பிளான் பண்றான். ஆண்டவர் சொன்னார், அவன் தலை பிள்ளைகளை நான் அழிக்கிறேன். அல்லேலூயா. உன்னை அழிக்கணும்னு நினைச்சவன் அழிந்து போவான். நீயோ வாழ்ந்து சுகமா இருப்பான். இந்த மாசம் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசியா என்ன நடந்தது வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 19, 34, 35. 2 ராஜாக்கள் 19, 34, 35. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். அன்னைக்கு நைட் என்ன நடக்குது வாசிங்க. அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்ன? இவன் எங்க இருக்கிறான்? தேவாலயத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். எசேக்கியா ராஜா எங்க இருக்கிறான்? தேவாலயத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு என்ன வேலை செய்யறாரு? தேவதூதன் அனுப்புறாரு. அனுப்பி அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருந்த போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களா கிடந்தாங்களாம். எத்தனை தேவதூதன் போனதுங்க? ஹலோ, எத்தனை தேவதூதன் போனது? ஒரு தேவதூதன் போய் எவ்வளவு? 185,000 80,000 85,000 ஒரு நபர். பக்கத்துல சொல்லுங்களேன். நீ தேவாலயத்துல போய் ஜெபம் பண்ணனா, நீ ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை செஞ்சனா, நீ மௌனமாய் இருந்தனா, கர்த்தரை மகிமைப்படுத்தினா, எசேக்கியா ராஜாவுக்காக ஒரு தேவதூதன் அனுப்பி 1,85,000 பேர் காலி பண்ண முடியும்னா, இந்த மாசம் உன் அவமானத்துக்கு, உன் நிந்தைக்கு, உன் கண்ணீருக்கு, உன் கவலைக்கு காரணமா இருந்தவர்களை கர்த்தரே சந்திப்பார். நீ வெட்கப்படுவதில்லை. யாக்கோபே, இனி வெட்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, யாக்கோபே, இனி உன் முகம் செத்து போவதில்லை. இதை கர்த்தர் சொல்லுங்க. எழுப்பி இருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா?
நீ எந்தெந்த விஷயத்துல கவலைப்பட்டீங்க, எந்தெந்த விஷயத்துல வெட்கப்பட்டீங்க, எந்தெந்த விஷயத்துல உன் முகம் செத்து போனது, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாசமும் அவமானத்துக்கு காரணமாயிருந்த, உன்னுடைய உயர்வுக்கு விரோதமாயிருந்த, உன்னை தூசித்து மனமடிவாய் மாற்றின அசிரியனை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். பிள்ளைகளே, ஒப்பு கொடுப்பீங்களா? இனி உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதும் இல்லை. இனி உன் முகம் செத்து போவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை, இனி உன் முகம் செத்து போவதில்லை. இனி நீ வெட்கப்படுவதில்லை. இதுக்கு முன்னால் நீ வெட்கப்பட்டிருக்கலாம், நீ தலை குடிஞ்சிருக்கலாம். இந்த மாசம் ஆண்டவருடைய பேர் சொல்லுகிறார், இனி நீ வெட்கப்பட மாட்டாய், இனி தலை குனிவது இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் செய்தார்ல, உனக்கு அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரு வழி, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து பொறுமையாயிரு, தேவாலயத்திற்குள்ளே பிரவேசி, அவர் சமூகத்திலே உன்னுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்து. காரியம் மாறுதலாய் முடியும். உன்னை தூசித்தவன், உனக்கு விரோதமாய் எத்தனித்தவன், உனக்கு விரோதமாய் சவால் விட்டவன் செத்த பிரேதங்களாய் கிடப்பதை நீ கண்டாய். சபையே, உனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் செத்த பிரேதங்களாய் கிடக்கிறதை நீ கண்டாய். தேவ ஜனமே, நீ அழிந்து போக வேண்டும் என்று எழுந்தவன் உனக்கு முன்னே செத்த பிரேதங்களாய் கிடப்பதை நீ கண்டாய். இதை கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு வேர் பெற்று அது பூத்து காய்காய்த்து பூமியை பலனால் நிரப்பும். அது கீழே வேர் பெற்று மேலே கனி கொடுக்கும். யாக்கோபே, இனி நீ வெட்கப்படுவதில்லை, இனி நீ உன் முகம் சத்து போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்பினவர் உனக்கு முன்னே செத்த பிரேதங்களாய் மாறுவார். அது உன் சொந்த கண்கள் காணும். அந்த ரட்சிப்பை நீ காண்பாய். கர்த்தர் உனக்காக நேரடியாய் இந்த நாட்களில் இறங்கி கிரியை செய்வார். ஒப்பு கொடுப்பியா? ஆண்டுடைய ஆலயத்தை அசட்டியா நினைக்காது, ஜெப கொடுக்கை அசட்டியா நினைக்காது, தேவ சமூகத்தை அசட்டியா நினைக்காத. எசேக்கியா ராஜா அதை புரிந்து கொண்டார். இதுக்கு ஒரே வழியின் தேவனுடைய சமூகம். என் கர்த்தருடைய கண்களுக்கும் என் கர்த்தருடைய இருதயத்திற்கு நேராக நான் போய் நிற்க போகிறேன். இரவோடு இரவு ஆண்டு காலி பண்ணார். இந்த நேரம் முதலே நீ அதை அனுபவிப்பாய். சொந்த கண்களை காணும். அப்படியே திருவுக்கு காயப்படுவோமா?